வணக்கம் உறவுகளே, இனி ஒரு மாலை வணக்கம். இப்போ இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். வணக்கம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஆயில் போட்டு பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம், உப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கோம். வாங்க எல்லோரும் பிரியாணி சாப்பிடலாம். வந்து நம்ம ஒரு படிக்கு 2 படி தண்ணிங்கிற விதத்தில் ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி உப்புலாம் போட்டு கொதி வந்தோன்னா நம்ம அரிசி போட போகிறோம். வாங்க வெயிட் பண்ணுவோம் கொதிக்கிற வரைக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் போட போகிறோம். மொத்தமாக செய்யறது நான் இல்லை. சரி, நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தம்மை போட்டுடலாம். ஓகே, இந்த கலராக இருக்குது. தம்மு போட்டாச்சு. வெஜிடபிள் பிரியாணி தம்மு உடைச்சோன்னே எடுத்து சாப்பிட வேண்டியதான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நன்றி உறவுகளே, தேங்க்யூ வெரி மச். வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம், வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். பாய். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க, சீக்கிரமாக வதங்கும். இந்த குழம்புல வந்து மிளகாத்தூள், இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்கும் போது லைட்டாக மிளகாத்தூள் கொதிக்கணும்னா குழம்பு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கலராக இருக்கும். கொதிக்கும் போது நல்ல ரெட்டிஷ் கலராக மேலே வரும். புகை அடிக்குது. சரிதா? செம்ம கலராக இருக்கும். தேவையான மஞ்சத்தூள், இந்த ஸ்டேஜில்
நம்ம வந்து வெந்நீரில் வந்து அலசி வச்சுருக்கோம். சுண்டல் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே அலசி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் போட்டுறோம். நல்லா வதங்கினோன்னா மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள்லாம் போட்டுட்டு புளித்தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் அங்கே மறைக்கக்கூடாது, இப்படி பிடிக்கும் அது. இதுக்காக இல்லை. இது வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சு இப்படி சரி புளித்தண்ணி கரைச்சி ஊற்ற போகிறோம். குடு 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 ஒரு பெரிய வாழை தண்ணி கொண்டு வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி கொதிய வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. வாங்க கொதியும் போது வந்து திறந்து பார்க்கலாம். இந்த குழம்பு கொதியத்துக்குள்ளே நம்ம ரசம் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு வச்சு கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா போடும். ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி போடும். எல்லாத்தையும் போடு, தக்காளி எல்லாத்தையும் போடு. அவ்வளோதான். போலாம் ரைட். நான் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறது. அப்படியே மஞ்சள் போடுறோம். வதங்கிறதுக்காக அப்படியே உப்பு போடுறோம். மூக்கில் வச்சுக்க, கண்ணில் வச்சுக்க. ஐயோ, பச்சை கலரு, சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, எல்லா கலரும் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்க்குறோம்னா நல்லா கொதியுது. அப்படியே கொதிஞ்சிட்டே இருந்தாங்க. அப்புறமா வந்து பார்க்குறோம்னா வெயிட் பண்ணு. வந்து பூண்டு, மிளகு, ஜீரகம் ரசம் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ரசத்தை மூடி வச்சு அது எப்படி கொதிக்கிறாங்க பாருங்க. தள்ளப்புள்ளன்னு மொத்த குழம்பு கொதிச்சிட்ருக்குது. கொஞ்சம் நேரம் பொறுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கம்ம வாசியோடு ரசம் வாங்க எல்லாம் சாப்பிடலாம். நல்லா இருக்கே கலரு. வாவ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, பருப்பு
தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிரு. அப்படியே தண்ணி தேவையில்ல. எவ்வளோ அழகாக இருக்கு. முட்டை குழம்பு ரெடி.